ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெய் மீன் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், பூண்டு, மொச்சை, புளி கரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காயோட ஒரு தக்காளி, அதனால் பெரிய சைஸ் தக்காளி, இவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிடலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு அரைச்சிட்டேன். இன்னைக்கு குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி இது மூணையும் வதக்கிட்டு, மொச்சையும் போட்டு வதக்கிட்டு, பூண்டையும் போட்டு வதக்கணும். இதெல்லாம் வதக்கி எல்லாத்தையும் அரைச்சி பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த கருவாடை வந்து வறுக்கலைன்னா கருவாடு வந்து உடஞ்சிடும் குழம்புல. அதனால் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு, ரொம்ப சூடாக முன்னாடி நான் போடுவேன், ஏன்னா தெரிக்கும். போட்டாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம மீன் எப்படி பொரிக்கணும் அது மாதிரி மீன் நல்லா பொரிச்சிடணும். இல்லைன்னா துண்டு வந்து உடஞ்சிடும் குழம்புல. பாருங்க, நல்லா மீன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சிட்டேன். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கடைசியாக தான் நம்ம போடணும். பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் பொரிக்கிறோம். நம்ம பொரிச்சா நம்ம குழம்பு கிடைக்கும். குழம்புல வந்து இந்த துண்டு கிடைக்கும் நமக்கு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த இதில் வந்து நான் எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி தாளிப்பு உரம் போட்டுறணும். தாளிப்பு உரம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். வெங்காயம் போட போகிறேன், தக்காளி, கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்காங்க, அதையும் நான் போட போகிறேன். போட்டதுக்கப்புறம் மொச்சையும் நம்ம போட்டுடலாம். நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம போட்ட எண்ணெயிலே இது சூப்பராக வதங்கிடும். எண்ணெயிலே நம்ம போட்ட வதங்கிடும். இதுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்து, குழம்புக்கு வந்து இவ்வளோ உப்பு போதும். ஏன்னா அது கருவாட்டு குழம்பு, கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நல்லா கழுவிட்டேன், 2 தடவை கழுவிட்டேன். இருந்தாலும் நம்ம உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். அப்புறம் காய் வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். அப்போ தான் அந்த கவிச்சி வாடை வராமல் இருக்கும் குழம்புக்கு. அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம இந்த மஞ்சள் பொடி உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடணும். அது நல்லா இந்த எண்ணெயிலே இந்த எல்லாம் வந்துடும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. காய் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதெல்லாம் ஏன் போடுறோன்னா, கொஞ்சம் அந்த கவிச்சி வாடை, அந்த கருவாட்டு வாடை கொஞ்சம் வராமல் இருக்கும் குழம்புல. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ வந்து இதில் மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் போதும். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். கொஞ்சம் நிறைய ஸ்கூப் நிறையா போட்டிருக்கேன்ல, ஒரு ஸ்பூன் நிறையா போட்டிருக்கேன். போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் போட்டுட்டேன், பொடியெல்லாம் போட்டுட்டேன். இனி இதை வதக்கணும்.
அந்த வதக்கி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த பச்சை வடை போகணும், அந்த மசாலாவோட பச்சை வடை போகணும். அவ்வளோதான். இனி வந்து இதுக்கு வந்து புளி தண்ணி ஊற்றிடணும். நம்ம புளியை எடுத்து வச்சுக்கோங்க, அந்த புளி ஊற்றிடணும். பாருங்கள், இது வந்து இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், ரொம்ப நேரம் ஆகும். இதை வந்து இந்த புளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். மூடி வச்சுருவோம். வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு இப்போ என்ன அர்த்தம்னா அந்த புளி நல்லா பச்சை வடை பேய்ச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த புளி வடை பேய்ச்சி இப்போது நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். இந்த அரைச்ச தேங்காய் அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். ஒரு கிண்டு கிண்டிட்டு இதை கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொதிச்சு வரணுங்கிறது. இதை இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்துருச்சு எல்லாமே. பாருங்கள், இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நம்ம அந்த கருவாடை போடணும். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்னா கருவாடை அது இது போட்டுறணும். இப்படி போட்டோம்னா குழம்புல வந்து அந்த கருவாடு உடையாமல் வரும். இன்னும் அந்த கருவாடு கொஞ்சம் இதாகணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, குழம்பு வந்து இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி போட்டோம்னா அந்த கருவாடு வந்து முழு துண்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், முழு துண்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம குழம்புல முழு துண்டாக கிடைக்கும். நம்ம வேகாமல் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா குழம்புல வந்து அப்படியே கருவாடு கரைஞ்சிடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கொத்தமல்லி தூள் வேண்டியதான். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் பண்ண போகிறேன். முடிஞ்சுக்கோங்க.